இந்த கேபிஐ பாலாவோட பிரச்சனை ஓஞ்சப்பாடு இல்லைங்க. அது வாக்குல வந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்குமே இது வரைக்கும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கவே இல்லை. இதுல கொண்டாந்து அண்ணன் சீமானையும் கொண்டாந்து சொருவு பாக்குறாங்க. எங்க சொருவு பாக்குறாங்கன்னா, காந்தி கண்ணாடி படத்தை பாலா நடிச்ச படத்துல வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போனாரு சீமான். அங்க அந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து வாழ்த்தி பேசினாரு. உடனே வந்து இவரோட சுய அரசியல் லாபத்துக்காக பாலாவை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி போட்டு நாரடிச்சாங்க. நம்ம சேனல்லையும் நாம போட்டோம். நாம போட்டது வந்து அவர் என்ன ஒரு மனப்பான்மையோட அங்க செஞ்சாரு. அவர் ஏதாச்சும் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரா, இல்ல பாலாவை பத்தி எங்க கட்சியில சேர போறாருன்னு ஏதாச்சும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசினாரா? தூய மனசோட வந்து உதவும் குணம் கொண்ட பாலாவுக்கு ஆதரவா வந்தாரு. நான் மட்டும்தான் வருவேன், நான் தான் தம்பிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு அண்ணன் சீமான். அப்படி தூய்மையான மனசை கொண்டு போய் நாசம் பண்ணிட்டீங்களா? அது மட்டும் கிடையாது. இதுல விஷயத்தை வந்து ரொம்ப வைரலாக்கின ஜேர்னலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா உமாபதி. அந்த உமாபதி அவர்கள் வந்து யாரு, அவர் ஏன் இந்த விஷயத்தை செஞ்சாரு? நான் அவரோட ஃபுல் வீடியோவும் பார்த்ததுல 3 விஷயங்களை கண்டுபிடிச்சேன். அந்த 3 விஷயங்களும் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் நடுநிலை மாதிரி காட்டிக்கிட்டாலும், அவர் இந்த விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு கட்சிக்கு மட்டும் அவர் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சது. அந்த விஷயங்களை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு போலாமா? இப்ப என்னன்னா, இந்த உமாபதி வந்து அவரை பத்தி ஒரு சின்னதா நம்ம டீட்டெயிலா போய் பார்க்கறத விட நம்ம சோசியல் மீடியால இருக்கிற அவரே தெரிவிச்ச விஷயங்களை பார்ப்போம். அவர் ஆக்சுவலா வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் தெரிய வருது சோசியல் மீடியால. அதே சமயத்துல அவர் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னா, தந்தி டிவில எடிட்டரா வந்திருக்காரு. இந்து அந்த டிவிலையுமே அந்த ஒரு என்டிடிவி அந்த டிவிலையுமே எடிட்டரா இருந்திருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலேயே இவரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவரு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல யூடியூப் அந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இவர் பலருக்கும் அறியப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் பல வருடங்களாக இவர் வந்து இந்த துறையில் இருக்காரு. அப்போ பல வருடங்களா ஒரு துறையில இருந்தா அவர் சொல்றது எல்லாமே நியாயமாயிராது, அவர் சொல்றது எல்லாமே உண்மையாயிராது. இவ்வளவு காலமான அரசியல் வரலாற்றுல இத்தனை வருஷமா அரசியல் இருக்காங்க, 50 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை கொண்டாந்து நம்ம அரசு அமைக்க அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்களோட நன்மை தீமைகளையும் பார்க்கணும். ஓகே, இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் ஏன் இப்படி கொண்டு வராரு, அவர் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப பாலா அப்படிங்கிற ஒரு பயன்படுத்துறாங்க. அந்த பாலா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல கேரக்டர், நல்ல பரந்த மனப்பான்மை கொண்ட உதவும் உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல பதிச்சு, நாளைக்கு அந்த வழி நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு லாபம் வேணும், திடீர்னு வந்து இந்த அரசையே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கும் போது இந்த பாலாங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி, அதாவது சென்டிமெண்டலா பண்ணிட்டு இருக்காருல, அவரை வச்சு நீங்களே பாத்துங்க மக்களே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஓட்டா கன்வெர்ட் பண்றதோ, இல்ல ஒரு கிளர்ச்சியை தூண்டுறதோ, ஜென்சி அங்க நடந்துச்சுல நேபாளத்துல, அது மாதிரி விஷயங்கள் பண்ண போறதுக்கான ஒரு ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவா இவர் சொல்லிட்டாரு. இவர் சொன்ன விஷயங்களை நிஜமாவே உண்மையிலுமே அப்படித்தானா அப்படின்னு பார்த்தா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்களேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லா நான் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் 35 ஏன் 1 மணி நேரமா கூட இருக்குது. அவர் கொடுத்துட்டு இருக்க 3 விஷயங்கள் நோட் பண்ணேன். என்ன நோட் பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரா, ஆம்புலன்ஸ் குளறுபடி இருக்குது, பழைய வண்டி எப்படி வந்து இங்க அவருக்கு கொடுக்கலாம், அது அவசர காலத்துல ஒரு ஆம்புலன்ஸ்னாவே நல்ல கண்டிஷனோட இருக்கணும், அப்பதான் வேகமா போயிட்டு துரிதமா செயல்பட்டு நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. இவர் கொடுத்ததே ஓட்ட வண்டி, அது எப்படி வந்து உதவு இருக்கும், அது வந்து மற்றவங்களுக்குள்ள தொந்தரவு பண்ணு, இது போற வண்டியில மற்றவங்களை இடிச்சு அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னோம். நான் என்ன ஒரு விஷயத்த சொல்றேன்னா, அவர் ஒரு மனசுல உதவும் குணமோடு செஞ்சிருக்காரு. அந்த வண்டியை சரி பண்ணி அது கண்டிப்பா வந்து எடுத்தோடனே 4 சக்கரம் பிஞ்சிட்டு ஓடி போயிருமா என்ன, உதவும் மனப்பான்மையோட செஞ்சிருக்காரு. அதே சமயத்துல வெளிநாட்டிலிருந்து முதலீடு இவர் மேல பண்றாங்க, வெளிநாட்டிலிருந்து வர பணத்தை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அந்த ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குது அப்படின்னா, இவர் ஏன் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி கொடுக்கணும்? அதாவது 2ஆம் தர 3ஆம் தர பயன்படுத்திய வண்டிகளை ஏன் இவர் கொடுக்கணும்? இவர் வந்து வெளிநாட்டுல இருந்தா பணம் இவருக்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு புதுசாவே வாங்கி கொடுத்துடலாமே. ஏன் இவருக்கு அவர் உழைத்த சம்பாதித்த பணத்தை மட்டும் வைத்து அவரால் உண்டான அவருக்கு முடிஞ்ச பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அதாவது இது எப்படி இருக்குதுன்னா, வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு, ஒரு அவசரத்துக்கு எதுவுமே இல்லைங்க, நடந்து போறதுக்கு ஒரு வண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அந்த மலை பிரதேசங்களை ஈரோட்ல வந்து வாங்கி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு.
அது வந்து உண்மையிலுமே இப்போ வந்து பயன்பட்டு தான் இருக்குது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இவங்க ஏன் திடீர்னு இப்போ எடுத்துட்டு வராங்கன்னா, அந்த விஷயத்துல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, இத்தனை வண்டி வாங்கி கொடுத்துட்டாரே இந்த சின்ன பையன், அப்போ இந்த அரசாங்கத்துக்கிட்ட போதுமான ஆம்புலன்ஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய தலைக்குனிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாருப்பா. ஆமா, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்களும் வீடியோ போய் போட்டு பாருங்க, இந்த வார்த்தை வந்து பதிவாயிருக்குது. இந்த பதிவுல இருந்து நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க நினைக்கிறத தான் நானும் நினைக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். 2வது கேள்வி, இவர் வந்து பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களை பொம்மை மாதிரி செயல்படுறாரு, RSSோட பொம்மை மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க நினைக்கிறது எதையா நானும் நினைக்கிறேன். அடுத்தது, சீமான் அவர்கள் வந்து நேத்து வந்து விஜயலட்சுமி சீமான் அவர்களோட பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்த மாதிரி அங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இவர் என்ன தம்ப்நெயிலும் டைட்டில் வச்சிருக்கானா, நீதிபதிக்கு சவால் விடும் சீமான் அப்படிங்கிற டைட்டில். அது என்ன வேணாலும் நீ உள்ளுக்குள்ள கதை சொல்லிக்கோ, ஆனா அந்த டைட்டில்ங்கிறத டைட்டில் டெக்ஸ்ட்ல அப்படி டைப் பண்ணும் போது உன்னோட மனநிலை என்ன? இது வைரல் ஆகணும், அவரோட பேரை நாரடிக்கணும் தானே? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த விஷயத்த நீங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ல சீமான் அண்ணன் கலந்துகிட்ட விஷயத்தையும் 2ம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அப்போ இவர் போய் கலந்துகிட்ட விஷயம், அந்த இடத்துல பாலா இருந்தாரு, பாலா வந்து உதவும் குணம் கொண்டவர், அந்த உதவும் குணம் கொண்டவரை போலதான் நம்ம அண்ணன் சீமானும் அங்க அடிச்சா இங்க அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே நாம நினைச்சு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த 3 விஷயத்தையும் நீங்க அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன வேணாலும் பணம் கொடுத்துட்டு போட்டுங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், பாலா அவர்கள் உண்மையிலுமே உதவி செய்யலப்பா, அவர் ஒருவரோட கைக்கூலி அப்படின்னு சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க. அவர் செய்யற விஷயங்கள் வந்து கைக்கூலியா இருந்துட்டு AK-47 இப்ப நவீன இயந்திரங்கள்லாம் வச்சுட்டு எல்லா மக்களையுமே சுட்டுட்டாரு. அவர் செய்யறதோட நோக்கம் மற்றவங்களுக்கு நாளைக்கு வர பிரச்சனையை பார்க்கலாம், ஓகே, அது தப்பே இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த குடும்பத்துல அடுப்பெரிதானே பார்க்கணும். இப்போ ஒரு குடும்பத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தம்பி போய் கொடுத்த அப்படி பணத்தை அவங்க நிம்மதியா அன்னைக்கு சாப்பிட்டாங்க. நாளைக்கு மனுஷன் வந்து சாவறான் சாவல அப்படிங்கிறது யாரு? அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஆனா முன்ன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி முற்காலத்துல வேணா நீங்க சொல்றது வந்து அந்த எமோஷனல் டச் வச்சு நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம். ஆனா தமிழ்நாட்டுல அது கண்டிப்பா முடியாது. தமிழ்நாட்டுல கண்டிப்பா அது முடியவே முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் சென்டிமெண்டலா ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுவாங்க. ஆனா அந்த சென்டிமெண்டல்ல ஒரு பிசுறு தட்டுனாலும் போடாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாக்குல போயிருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள். எல்லாருமே வந்து ஏமாந்த மாதிரியோ இது மாதிரியே இல்லை. எவனோ ஒருத்தன் வந்து செய்தியை போட்டான். இப்போ வந்து நேபாளத்தில் நடந்த பிரச்சனையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல அவன் சென்டிமெண்டலா ஒரு தன் குழந்தைய காப்பாத்துறதை விட்டுட்டு குழந்தை இறந்துருச்சு, அந்த அந்த இடிஞ்சு விழுந்து அதுல விழுந்துருச்சு, பக்கத்துல இருந்து உயிர் போராடிட்டு இருக்கிற உயிர் கப்டன் என் குழந்தைய விட இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலா ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை மக்கள் மனசுல அப்படியே வீடியோவை எடுத்து போட்டு அந்த பிரபலமாகி அந்த விஷயத்தை தான் கொண்டாந்து நாளைக்கு நாளடைவில் இது பிரச்சனையா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போய். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வீடியோ போட்டாவே 10 பேர் உட்காந்து ஆராய்ச்சி பண்றான், டிபேட் வைக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து டிபேட் வச்சு இது ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிசுறு தட்டாம எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க மக்கள் கிட்ட. அப்போ மக்கள் வந்து அது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நீங்க சொல்ற மாதிரி அவங்க நேபாள மக்களை பத்தி எனக்கு தெரியல, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னு தெரியல. ஆனா இங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் போன் இருக்குது. அங்க வந்து தடை பண்ணாங்க, அது வந்து கிளர்ச்சி ஆயிடுச்சு, ஓகே. ஆனா இங்க இருக்கிற விஷயங்கள் தடை பண்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற அரசியல் எல்லாமே சும்மா கரெக்டா போயிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க ஒரு விஷயம் சொன்னா முன்னாடி இருந்த அரசியலை விட இங்க ஒரு விஷயத்த சொன்னா முன்னெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க கருத்தியல் ரீதியா மோதிரத்துக்கான விஷயங்களை நிறைய பரப்பிக்கிட்டு வராங்க, மக்களும் சரி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிற சொன்ன நீங்க நினைக்கிற மாதிரி உடனே வந்து கிளர்ச்சி ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது. இங்க எமோஷனல் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. லாரன்ஸ் அவர்களும் ஒரு விதத்துல உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, இவரு பாலாவும் உதவி பண்ணிட்டு இருந்தாலுமே மக்களை நோக்கி தானே பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வீட்டோட அடுப்புல வந்து அடுப்பு எரியுது இல்ல, அது நல்லது தானே. நாளைக்கு நடக்கிற விஷயத்து ஓகே. அதே மாதிரி இந்த விஷயத்தை தூக்கிட்டு போய் ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு, ஒரு படம் நடிச்சிட்டாரு, உடனே பாருங்க என்ன சிவகார்த்திகேயன் கூட கனெக்ட் பண்ணி என்ன நம்மளாம் ட்ரை பண்றாங்க ஒரு ஒரு பேடா ஒரு நேமை கொண்டு வர்றதுக்கு. ஓகே, நாளைக்கு உண்மை வெளிவரும். எனக்கு என்னன்னா, பாலா அவர்கள் ஏன் வந்து
இவ்வளவு சைலண்டா இருக்கிறாருங்கிறது தான் எனக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. அவரு டக்குன்னு எடுத்து வீடியோ எடுத்து போட்டு போலாமே. அவர் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டாரு. அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடலாமே. மேபி ஸ்ட்ராங்கான ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அடிக்கிற அடியை எல்லாமே ஒரு ஒரு டேட்டா எடுத்து இது மாதிரி விஷயங்கள், இது வந்து போலியான வண்டி நம்பர், இது வந்து காரோடது அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஸ்ட்ராங்கா அடிக்கணும் அப்படிங்கிறது டேட்டா வந்து அடிச்ச அடி இந்த ஸ்ட்ராங்கான டேட்டாவுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு இடையில ஆதவன் அவர்களும் உள்ள பூந்து தம்பிகிட்ட பேசும்போது ஒரு சில வார்த்தையை சொல்லிட்டாங்க. நீங்க சம்பாரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வச்சுதானே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது பர்சனலா அட்டாச் ஆயிடுச்சான். பர்சனலா விஷயம் ஆனதுக்காக நீங்க வந்து தப்பா பண்ணலாமா? சக கலைஞர். இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, பாலாவை இதுல இருந்து கூட்டிகிட்டு வரணும். அட்டே அப்பா, சமூக சேவை எவ்வளவு அக்கறையோட இருக்கிற நண்பர்கள் நீங்க. பாலாவை இதுல இருந்து கூட்டிகிட்டு வந்துடணும், அதுதானே உங்களோட நோக்கம். ஏப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. எல்லாத்துக்குமே வயிறு எரிஞ்சிருக்குதுங்க. எப்படா இந்த பையன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கொஞ்சோண்டு ஸ்பார்க் ஆகாதா, அது அப்படியே ஊதி 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 பெருசா ஆக்கிடலாமே, அப்படி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு உண்மை வரும்போது நான் மறுபடியும் சொல்றேன், நாளைக்கு ஒரு உண்மை வெளியே வரும்போது வெளியவே அவர் வேற ஒருத்தரே பணம் கொடுத்து வெளியே வந்தாலுமே எனக்கு சந்தோஷம் தாங்க. ஏன் சந்தோஷம் சொல்றேன்னா, அவரால அந்த வெளிநாடோ இல்ல இங்க இருக்கிற ஒரு ட்ரஸ்டோ அவருக்கு உதவி பண்ணதாவே வச்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஏழை நடுத்தர மக்களுக்கு போய் அந்த பணம் சேர்ந்துச்சு இல்லையா, அது எனக்கு சந்தோஷம் தான். இப்ப அது அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்ல நாளைக்கு இதை விட பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது, அதை நோக்கி நம்ம எல்லாருமே போயிடுவோம், இதை மறந்துடுவோமோ, இதை பத்தி பேசாத போயிடுவோமோ, இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, மக்களாகிய நாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராயாம உடனே பாலா மேல இப்ப இத்தனை பேரும் பாலா பக்கம் திரும்பி கமெண்ட்ஸா அடிக்கிறீங்க. அப்பயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா. அப்பவும் இந்த பையன் எப்படியா சம்பாதிக்கிறான், எப்படியா இது பண்றான் அப்படிங்கிறது அங்க எல்லாமே யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு வர பணமும் இவர் கொடுத்த பொருளையும் நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டா இருக்குதுன்னு தான் நான் நம்புவேன். அவர் வாங்கின பணத்துக்கு பழைய வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. பழைய வண்டி வாங்கி கொடுத்து அந்த இடத்த இப்போ எதுவும் வேண்டாங்க, வீட்டுல வந்து நடந்து போறாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போற ஒருத்தங்கிட்ட இந்தாப்பா சைக்கிள் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுதான் அங்க செஞ்சிருக்காங்க. அங்க எதுவுமே வசதி கிடையாது. நடந்து போறது இந்த ஓட்ட வண்டியோ உடசல் வண்டியோ அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அங்க போலாம். அந்த மலை பிரதேசங்கள் அங்கிருந்து இறங்கி கீழே போறதுக்கான ஒரு வண்டி அங்க இருக்குது. அது அவங்க சொந்தமா டிரைவர் வச்சு ஓட்டுறாங்க. அது தனிப்பட்ட விஷயங்கள். அதுக்கும் பாலா உதவி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய உழைப்பு நீங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அவர் சம்பாரிச்ச விஷயத்துல, அவர் சம்பாரிச்ச காசுல ஒரு ரூபா, ஒரு 100-200 கூட ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டே இருக்க. அந்த 100-200 நீங்க செலவு பண்ணீங்களா? ஒரு விஷயத்துக்காக 100-200 நீங்க செலவு பண்ணீங்களா? செலவு பண்ண முடியாதுல, அந்த மனசு வராதுல. அந்த மனசு அவரு ஆரம்பிச்சாரு. அந்த ஆரம்பிச்ச விஷயத்த நாம வளர்த்து விடணுமே ஒழிய, இது மாதிரி தடைகளை வந்து தயவு செஞ்சு உண்மைத்தன்மை, உண்மை என்னன்னு ஆராய்ஞ்சிட்டு நாம அவருக்கு சப்போர்ட் பண்றதும் இல்ல எதுக்குறதும் கொஞ்சம் பாருங்க. அந்த கமெண்ட்ஸை வந்து தயவு செய்து இவ்வளவு வன்மத்தோட இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.